shall we begin? Welcome back to House of Happiness. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுழியன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து 1 கப் பச்சை பயிரை நான் வந்து பிரஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 1/2 கப் ஜாகரி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இத பாயில் பண்ண போறோம். இந்த சிரப் வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். நல்லா mix பண்ணிட்டே இருங்க. இந்த ஜாகரி நல்லா மெல்ட் ஆகி இந்த சிரப் வந்து பாயில் ஆன உடனே நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயில் ஆயாச்சு. இத ஃபில்டர் பண்ணி மாத்தி வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல 1/2 கப் தேங்காய் எடுத்துர்க்கேன். துருவன தேங்காய். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணனும். இப்போ ஃபில்டர் பண்ணி வெச்சிருக்கிற ஜாகரி சிரப்பை இதல ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணுங்க. நம்ம ரெசிபிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ண போறேன். ஒரு ஏலக்காவை கிரஷ் பண்ணி இதல சேர்த்திருக்கேன். ஏலக்காய் போட்டோனே அப்படி கமகமன்னு வாசனை வருது. 2 நிமிஷம் கூட இத கலரிட்டே இருங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை இதல ஆட் பண்ணலாம். இந்த மிக்சரை வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர வரைக்கும் நீங்க வந்து mix பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நான் வந்து இந்த மிக்சருக்கு ஒரு ஷேப் கொடுக்க முடியும். இப்போ ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் கூட கிளறுங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்து அந்த மிக்சரை கொண்டு வரணும். இப்போ இந்த மிக்சரை டிப் பண்றதுக்கான ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நார்மலி இந்த ரெசிபி வந்து மைதா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்றனால மைதாவை அவாய்ட் பண்ணிட்டேன். கோதுமை மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலருக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணுங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கொண்டு வரணும். இப்போ கையில கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம இந்த மிக்சருக்கு ஒரு ஷேப் கொடுக்கலாம். குட்டி குட்டியா பால் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர்ல டிப் பண்ணி இத ஃப்ரை பண்ண போறோம். பச்சை பயிர்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இத வந்து நீங்க நிறைய உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. சோ ஒவ்வொண்ணா நம்ம இந்த மிக்சரை பேட்டர்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சைடு கோல்டன் பிரவுன் ஆன உடனே நீங்க இத திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி இப்போ ரெடி ஆயாச்சு. சுகியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Till then, take care and bye bye from Priya.